in single plane, several mass rotating in several plane. இந்த மூணு பேஸ் பண்ணி சம்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து several mass in same plane பார்ப்போம். இரு நான் எதுக்கும் என் நோட்டும் போய் எடுத்துட்டு வந்துட்டா ஏஞ்சு போய் எடுத்துட்டு வரணும்டா. ஏன்டா காலையிலே படிக்கலாம் சொல்றீங்க? 7 மணி நேரம் திரு, நான் 8 மணிக்கு கூப்பிட்டேன், அது கூட நீ எடுக்கல. 8:30 அடிச்ச நீ. சைலண்ட்ல போட்டு தூக்கிட்டேன் பாஸ். நான் 8 மணிக்கு எந்திரிச்சேன். எதுக்குன்னு கேளு. எதுக்கு? நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ரெட்ரோ வந்து இருந்துச்சு, ரெட்ரோ பார்த்துட்டு இருந்தேன். அட பாவி பைத்திய. ரெட்ரோ வந்து விட்டானுங்களாடா? விட்டுருச்சு இன்னைக்கு தான் வந்துச்சு. எங்க அம்மா பார்க்கணும்னாங்க. சரி, இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து செவரல் மாசஸ் இன் சேம் பிளேன், ஒரே ஒரு சிங்கிள் பிளேன்ல. அந்த கதை திருப்பிலாம் பார்க்க முடியாது. ஏன் கோத்தா அமைதியா தானே பார்க்க முடியும். பாடலாம் நல்லா தான் சுத்த முன்னி. ஒரு வாட்டி தான் பார்க்கலாம், அதுக்கு மேல பார்க்க முடியாது. சரி, இந்த யார்ட்ட அவ்வளவு பேர் பேசிட்டு இருக்கான் திரு? ஆரம்பிக்கிட்டா வேணாமா? யார்ட்ட பேசிட்டு இருந்த? ஆரம்பிடா, கோச்சுக்கிற செல்லம். ஆரம்பி. இவரு 4 masses M1, M2, M3 having their radius of rotation 200 mm, 150 mm, 250 mm, 300 mm. அதோட மாஸ் கொடுத்துறானுங்க M1, M2, M3, M4 in magnitude. ஓகேவா? The angles between the successive masses are 45 degree, 75 degree, 135 degree. இந்த angles between successive massesனா மாஸ் M1க்கும் M2க்கும் நடுவில் இருக்க ஆங்கிள் 45, M2க்கு M3க்கும் நடுவில் இருக்கிறது 75, M3க்கும் M4க்கும் நடுவில் இருக்கிற ஆங்கிள் வந்து 135 டிகிரி. Find the position and magnitude of balance mass required if its radius of rotation is 200 mm. இப்போ வந்து இந்த 4 மாஸ் கொடுத்துருக்கானுங்க. இது கிடையாது, இந்த எம்பி விட்டுரு. இது இல்லாம 4 மாஸ் கொடுத்துருக்கானுங்க. அட்டிங் அமைதியாரு. M1, M2, M3, M4 இந்த 3 மாசம் இது வந்து நடுவில் இருக்கிறது வந்து 45 டிகிரி. இந்த θ2ன்றது 75 டிகிரி, θ3ன்றது 135 டிகிரி. இப்போ இந்த 4 மாஸ் சிஸ்டம் வந்து அன்பேலன்ஸ்டா இருக்கும். இதை பேலன்ஸ்டா மாத்துறதுக்கு நம்ம வந்து ஒரு மாஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகேவா? அது அந்த மாஸ் தான் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் பேலன்ஸ் மாஸ். பேலன்ஸ் மாஸ்னா நம்ம ஒரு மாஸ் ஆட் பண்ணுவோம். அந்த மாஸ் ஆட் பண்றதுனால இந்த சிஸ்டம் வந்து பேலன்ஸா மாறும். அதோட ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் கொடுத்துறாங்க 200 mm. சரியா? இப்போ வந்து இவனுக்கு கொடுத்துருக்க இந்த 45, 75, 135 வச்சு இங்க வரைஞ்சுக்கோ. M1, M2, M3, M4. நீ இந்த டிஸ்டன்ஸ் இந்த டிஸ்டன்ஸ்லாம் நீ மெஷர் பண்ணி வரையணுன்ற அவசியம் இல்லை. ரேண்டமா வரைஞ்சா போதும். சரியா? அடுத்து வந்து இது மாதிரி ஒரு டேபிள் போட்டு மாஸ், ரேடியஸ், ஃபோர்ஸ் வந்துட்டு மாஸ் இன்டூ ரேடியஸ் தான் ஃபோர்ஸ். ரேடியஸ் வந்து இங்க கொடுத்துருப்பானுங்க பாரு, 200 mm, 150 mm, 250 mm, 300 mm. இதெல்லாம் தான் ரேடியஸ். மாஸ் இன்டூ ரேடியஸ் வந்து ஃபோர்ஸ், ஆங்கிள். ஓகேவா? இப்போ வந்து இதை வச்சு இந்த கான்ஃபிகரேஷன் டயக்ராம் வச்சு நீ வந்து ஃபோர்ஸ் பாலிகன் வரைய போறோம். நம்ம இப்போ ஃபோர்ஸ் பாலிகன் வந்து இந்த ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிக்கோல, மாஸ் இன்டூ ரேடியஸ், இதை வச்சுதான் ஃபோர்ஸ் பாலிகன் வரைவோம். ஃபர்ஸ்ட் M1 மாஸ் M1க்கான ஃபோர்ஸ் வந்து 40,000 kgmmல இருக்கு. நம்ம வந்து ஸ்கேல் டவுன் பண்ணி வரைஞ்சிக்கிட்டேன்னா இவன் எவ்வளவு டவுன் பண்ணிருக்கான்? 1 cm = 10,000 kgmmன்னு எடுத்திருக்கான். அப்ப 40,000க்கு 4 சென்டிமீட்டரா? நீங்க M1 எப்படி இருக்கு? M1 வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டா ஹரிசாண்டலா இருக்கா? அப்படியே இதுக்கு அப்படியே பேரலா 4 சென்டிமீட்டருக்கு இங்க இருந்து இப்படி வரைவேன். இந்த டைரக்ஷன் வந்து இந்த மாஸோட டைரக்ஷன். மாஸ் இந்த சைடு, இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின்னு வச்சுக்கோ. இந்த பாயிண்ட் தான் ஆரிஜின்னா ரைட் சைடுல போ. மாஸ் M1 வந்து ரைட் சைடுல இருக்கு, அதனால வந்து ஆரோ இந்த சைடு போகுது. அடுத்து M2 45,000 45,000னா 4.5 சென்டிமீட்டர். எங்க இருக்கு M2? இங்க இருக்கா M2? இந்த
இந்த M2க்கு பேரலா இப்படி வரைவ. ஓகேவா? அடுத்து மாஸ் தேர்ட் மாஸோட ஃபோர்ஸ் 60,000 அப்படின்னா 6 சென்டிமீட்டர். அது வந்து இந்த M3க்கு பேரலா இப்படி வரைவ. அடுத்து என்ன இருக்கு? அடுத்து M4 வந்து இப்படி கீழே போதா, அதேனால 78,000 7.8 சென்டிமீட்டர் கீழே இப்படி வரைஞ்சிருவேன். இப்படி நீ வரைஞ்ச உடனே உனக்கு வந்து இங்க மட்டும் ஒரு கேப் இருக்கும். அதாவது இந்த பாலிகன் வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆகாம இங்க வந்து ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை தான் வந்து நமக்கு அங்கதான் வந்து அன்பேலன்ஸ்டு மாஸ் இருக்கும். அந்த அன்பேலன்ஸ்டு மாஸ் வந்து ஒரே ஒரு அந்த அன்பேலன்ஸ்டு மாஸ் நீங்க வந்து இந்த லைன் வரைஞ்சிட்டு இந்த லைனை மெஷர் பண்ணு, அதோட டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி இன்டூ ஸ்கேல் பண்ணினா உனக்கு அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸுக்கான அன்பேலன்ஸ்டு ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருவ. அன்பேலன்ஸ்டு மாஸ்னால வர ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சிருவ. அது வந்து MBRB = 23,000. இப்போ வந்து நமக்கு வந்து பேலன்ஸ் மாஸோட ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்து 200 mm கொடுத்துட்டானுங்க. அதனால RBயை 200 mm சப்ஸ்டியூட் பண்ணினா MB மட்டும்தான் அன்னோன்னு போட்டு அதில் இந்த 23,000 கூட RBயை டிவைட் பண்ணினா உனக்கு வந்து மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? அவ்வளோதான், மாஸ் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சா முடிஞ்சு. நிமிஷம் புரிஞ்சுல? ஓகே ஓகே புரிஞ்சு. அடுத்து இது வந்து செவரல் மாசஸ் இன் செவரல் பிளேன்ஸ். ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து செவரல் மாசஸ் இன் சிங்கிள் பிளேனு. இது வந்து செவரல் மாசஸ் இன் செவரல் பிளேன். The rotating shaft carries 4 unbalanced masses: 18 kg, 14 kg, 16 kg, 12 kg. ஓகேவா? M1, M2, M3 அதோட 4தோட ரேடியஸ் கொடுத்துட்டானுங்க. The second, third and fourth masses revolving plane 8 cm, 16 cm, 28 cm respectively. அதாவது இது என்னன்னா the second, third, fourth masses revolving planes respectively from the plane of first mass. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்ல இருந்து செகண்ட் மாஸுக்கு நடுவுல இருக்க டிஸ்டன்ஸ் வந்து 8 சென்டிமீட்டர். அதான் இங்க கொடுத்துருக்கானுங்க. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் மாசஸ் ரிவால்விங் 8 சென்டிமீட்டர். அடுத்து 1க்கும் 3க்கும் நடுவில் இருக்கிறது 16, 1க்கும் 4க்கும் நடுவில் இருக்கிறது 28 சென்டிமீட்டர். ஓகேவா? அப்புறமேட்டு ஆங்கிள் கொடுத்துருக்கானுங்க. லொகேட்டட் 60 டிகிரி, 135 டிகிரி, 270 டிகிரி. இது வந்து 1ல இருந்து மாஸ் 1ல இருந்து மாஸ் 2 வந்து 60 டிகிரி, 1ல இருந்து 3 வந்து 135 டிகிரி, 1ல இருந்து 4 வந்து 270 டிகிரி. Measured anti-clockwise from the first mass looking from mass end of shaft. The shaft is dynamically balanced by 2 masses. அது வந்து அந்த சிஸ்டத்தை வந்து 2 மாஸ் வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்கானுங்க. அதோட லொகேஷன் எங்க கொடுத்துருக்கானுங்கன்னா both located at 5 சென்டிமீட்டர் ரேடியஸ். அந்த 2 மாஸோட ரேடியஸும் 5 சென்டிமீட்டர். அதோட ரிவால்விங் பிளேன் வந்து எங்க இருக்குன்னா மிட்வே பிட்வீன் தோஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் நடுவில் ஃபர்ஸ்ட் ஒரு மாஸ் இருக்கு. அதாவது மாஸ் ஏ வந்து ஃபர்ஸ்ட் மொத்தம் 2 பேலன்ஸ் மாஸ் இருக்கு. அதுல ஒரு பேலன்ஸ் மாஸ் வந்து 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்கு. இன்னொரு பேலன்ஸ் மாஸ் வந்து மிட்வே பிட்வீன் தோஸ் ஆஃப் தேர்ட் அண்ட் ஃபோர்த் மாசஸ். தேர்டுக்கும் ஃபோர்த்துக்கும் நடுவில் இன்னொரு மாஸ் இருக்கு. இது வந்து மாஸ் பி. மாஸ் பி இங்க இருக்கு, மாஸ் ஏ இருக்கு. ரெண்டுத்தோட லொகேஷனும் கொடுத்துட்டானுங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? டிட்டர்மைன் கிராஃபிக்கலி த மேக்னிடியூட் ஆஃப் மாசஸ் அண்ட் தேர் ஆங்குலர் பொசிஷன். மாஸ் MAவும் MBயும் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டு கண்டுபிடிக்கதான் நம்மளோட அப்ஜெக்டிவ். இதுல ஃபர்ஸ்ட் வந்து இது மாதிரி செவரல் மாசஸ் இன் செவரல் பிளேன் கேட்டா இது மாதிரி ஒரு டேபிள் போட்டுரு. ஓகேவா? டேபிள் போட்டினா பிளேன் வந்து 1 இந்த ஆர்டர்ல எழுதிக்கோ. 1 A 2 3 B 4. கொஞ்சம் ஜூம் பண்றா, தெரிய மாட்டேங்குது டேபிள் படம். ஓகேவா? இத்தரோ கூகுள் மீட் ஃபுல் ஸ்கிரீன் பண்ணிருக்கு, பெருசா வந்துரும். புரியல. கூகுள் மீட் அந்த ஸ்கிரீனை ஃபுல் ஸ்கிரீன் பண்றா. கேன்சல் பண்ணிட்டான். அந்த 3 டாட் தொடு, 3 டாட் தொடு. ஃபுல் ஸ்கிரீன் இருக்கும் பாரு. இப்ப ஷேர் பண்ணு. ஷேர் ஆயிட்டு தான்டா இருக்கு. என்ன அப்ப காட்றா. உளுத்தி ஃபுல் ஸ்கிரீன் போடணுமா இப்போ? ஓகேவா?
தெரியுதாடா? எனக்கு தெரியுது. யார் விஷ்ணு சொல்றா தெரியுதுடா கேட்டல. தெரியுதுடா. உருட்டு பயலே. டேய் திரு கொஸ்டின்ல 5ம் 6ம் அப்புறம் லென்த் கொஸ்டின் 5 6 7 6 இருக்குல்ல அது என்னதுடா? அதெல்லாம் இந்த ரேடியஸ், மாஸோட ரேடியஸ், அதாவது இந்த லென்த் அது MA இது இந்த வெர்டிகலா இருக்குல்ல. ஆனா நீங்க வந்து இது மெஷர்மென்ட்க்குலாம் வரைய தேவையில்ல, ஏன்னா நம்ம இது யூஸ் பண்ண மாட்டோம். சும்மா ஒரு கான்ஃபிகரேஷன் டயகிராம். அந்த ஆங்கிள்ரா 60 டிகிரி 130 டிகிரி. பொறுமையா போல, அவசரப்படாதீங்க, சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுல வந்து மாஸ், ரேடியஸ், சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ன்றது ஒண்ணும் இல்ல. மாஸ் இன்டு ரேடியஸ் தான் சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் இந்த பிளேன் எழுதுனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் பிக் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து எய்தர் ஏவா இருக்கலாம் இல்லைன்னா பியா இருக்கலாம். ஆனா நம்ம வந்து ஏ தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஏன் ஏ சூஸ் பண்ணியிருக்கோம்னு சொன்னா, இப்போ நீ பி சூஸ் பண்ணன்னு வை, இது எல்லாமே நெகட்டிவா வரும். அதாவது டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் பிளேன்ல பில இருந்து 3 வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? நெகட்டிவ்ல தானே இருக்கு. அதனால அதே மாதிரி பில இருந்து 2 நெகட்டிவ்ல இருக்கு, பில இருந்து ஏவும் நெகட்டிவ்ல இருக்கு. அதனால நம்ம பி சூஸ் பண்ண மாட்டோம், ஏ தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஏக்கு வந்து 2 எல்லாம் மோஸ்ட்லி எல்லா வேல்யூயும் பாசிட்டிவ் வரும். 1 தவிர மீதி எல்லாமே பாசிட்டிவ் வேல்யூல வரும். ஓகேடா திரு. அதனால வந்து அது சூஸ் பண்றோம். இப்போ இதோட மாஸ் புரியல. பாசிட்டிவ் வேல்யூஸ் நம்ம ரெஃபரன்ஸ் பிளேன் எடுத்துப்போம், அப்படிதானே? ஆமா, எதுக்கு அதிக பாசிட்டிவ் வேல்யூஸ் வருதோ அதை ரெஃபரன்ஸ் பிளேனா எடுத்துக்கிட்டா ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகே. இப்போ வந்து இதோட மாஸ் 1ஓட மாஸ், ஏவோட மாஸ் தெரியாது, MA, 2ஓடது 14, 3ஓட 16, MB மாஸ் தெரியாது, இது வந்து 12. ரேடியஸ், இப்போ சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் வந்து மாஸையும் ரேடியஸையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுருவோம். டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் பிளேன் வந்துட்டு நம்ம வந்து ஏவை ரெஃபரன்ஸ் பிளேன் எடுத்துருக்கோம். ஏல இருந்து 1 எவ்வளோ? இது வந்து மிட்வே, இது மிட் பாயிண்ட். அப்படின்னா இது 4, அப்படின்னா -0.04. இதெல்லாம் சென்டிமீட்டர்ல இருக்கு, நம்ம மீட்டர்ல தான் எழுதுறோம் எல்லாத்தையும். இந்த ரேடியஸும் மீட்டர்ல தான் எழுதுறோம். இங்க எல்லாமே 5 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருப்பானுங்க. இங்க எல்லாமே வந்து இதுல தான் எழுதுறோம். நம்ம இதுல எழுதுறோம், மீட்டர்ல எழுதுறோம். இது வந்து ஏக்கு வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கனால -4. 2 வந்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் பிளேன் ஏக்கு வந்து 0, ஏன்னா இங்கே தான் இருக்குது. இதுக்கு வந்து +4, 2 வந்து +4. இது வந்து 4 + எவ்வளோ? இது 12, 0.12. அதே மாதிரி மாஸ் பி வந்து எவ்வளோன்னு கால்குலேட் பண்ணி போட்டுக்கோ. மாஸ் 4th மாஸ் எங்க இருக்குன்னு பாட்டு. கப்பல் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்துட்டு மாஸ் இன்டூ ரேடியஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் பிளேன், அதாவது இந்த L. 3 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா கப்பல் கண்டுபிடிச்சிருவீங்களா? இங்க நீ நல்லா பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ல வந்து எத்தனை அன்னோன் இருக்கு? MA ஒரு அன்னோனு, MB ஒரு அன்னோன், 2 அன்னோன் இருக்கு. 2 அன்னோன் இருக்கனால அதை வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனா இங்க கப்பல்ல இருக்கிறது பாரு, கப்பல்ல வந்து நமக்கு ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு. இங்க கப்பல் வந்து 0 ஆயிருது பாரு. இந்த மாஸ் ஏக்கு வந்து கப்பல் 0 ஆயிருது, ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து 0வா இருக்கனால நீ MRL போடும் போது இந்த கப்பல் வந்து 0 ஆயிரும். ஸோ நமக்கு வந்து ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு, மாஸ் பி மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த டேபிள் போட்டதுக்கு அப்புறம் கான்ஃபிகரேஷன் டயகிராம் வர ஃபர்ஸ்ட் மாஸ் ஏ வந்து எப்பி இப்படி ஹரிசாண்டலா வரைஞ்சுக்கோ, ரைட்டா? அடுத்து வந்து மாஸ் பி வந்து எவ்வளோ டிகிரி கொடுத்துருக்கானு, மாஸ் பியோட ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் வரைஞ்சிருக்கிறதாங்க. இப்போ மாஸ் 1 இது, மாஸ் 1 வந்து ஹரிசாண்டலா வரைஞ்சிக்கணும் எப்பயும். அப்புறம் மாஸ் 1ல இருந்து 2 வந்து 60 டிகிரி இங்க இருக்கா, மாஸ் 2 60 டிகிரி. அப்புறம் 1ல இருந்து 3 வந்து 135 டிகிரி, 4 வந்து 270 டிகிரி. எல்லாமே இப்படி கான்ஃபிகரேஷன் டயகிராம் வரைஞ்சுக்கணும். அடுத்து இந்த கான்ஃபிகரேஷன் டயகிராம் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் கப்பல் பாலிகன் வரையறோம். ஏன்னா கப்பல் பாலிகன்ல நமக்கு ஒரு அன்னோன் தான் இருக்கு, அதனால ஈஸியா மாஸ் பியோட மாஸை கண்டுபிடிச்சிடலாம். அதனால வந்துட்டு கப்பல் பாலிகன் வரைகிறதுக்கு ஃபர்ஸ்ட் 1ஓட கப்பல் எவ்வளோ? -0.036. நீ வந்து ஸ்கேல் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்டூ 100 போட்டுக்கோ, 3.6 சென்டிமீட்டர் வரும். இங்க வந்து என்ன இருக்கு, உனக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கா? மைனஸ் சிம்பிள் இருக்குங்காட்டி நம்ம மைனஸ் சிம்பிள் இல்லைன்னா எப்படி
ஓகேவா? மைனஸ் சிம்பிள் இருக்கனால நம்ம வந்து சாரி மைனஸ் சிம்பிள் இல்லைன்னா நம்ம வந்து இப்படி ஹரிசாண்டலா வரைஞ்சிட்டு இப்படி ஏரோ போடுவோமா? ஆனா வந்து நமக்கு மைனஸ் சிம்பிள் இருக்கனால அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா போடுவோம். இங்க இருந்து ஆரம்பிச்சு இந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு இந்த சைடு போற மாதிரி. அதனாலதான் இங்க 0.0 ஓகே ஓகே அதனாலதான் 0.036 இந்த சைடு போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்து MA இருக்கு, அதோட கப்பிள் 0. அடுத்து வந்து மாஸ் 2ஓட கப்பிள் 0.03336. அது வந்து இதுக்கு பேரலா இங்க வந்து வரைஞ்சிருவேன். அதுக்கு அடுத்து இது மாஸ் 3ஓடது, அதுக்கு வந்து இதுக்கு பேரலா இப்படி வரைஞ்சிருவேன். மாஸ் 4ஓடது எங்க இருக்கு? இங்க இருக்கா? மாஸ் 4ஓடத இங்க இருந்து இப்படி வரைஞ்சிருவேன். இப்போ வந்து நமக்கு வந்து இங்க வந்து ஒரு கேப் இருக்கு, இந்த ஓட்டம் இருக்கும். இதை ஜாயின் பண்ணினா இந்த லென்த்தை கண்டுபிடிச்சினா அந்த லென்த்து தான் வந்து நமக்கு இந்த எம்பியோட கப்பிள், அதாவது 0.0009 MB ஈக்குவேட் பண்ணினா 0.009 MB இஸ் ஈக்குவல் டு 0.123 போட்டினா உனக்கு வந்து எம்பியோட மாஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஓகேடா திரு. இப்போ வந்து இந்த ஃபோர்ஸ்ல சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ்ல நமக்கு எம்பி கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னா ஒரே ஒரு அன்னோன் தான் இருக்கு, எம்ஏ மட்டும்தான் அன்னோன் இருக்கு. இப்போ ஃபோர்ஸ் பாலிகன் வரைஞ்சோம்னா நம்ம அந்த எம்ஏவையும் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இது வரையணுமா? சென்ட்ரிஃபிகல் ஃபோர்ஸ் M1ஓட இது வரையணுமா? அது வந்து எதுக்கு இந்த சைடு போட்டிருக்காங்க? இந்த சைடுலாம் வராது, எம்ஏ பாசிட்டிவ்ல தானே இருக்கு, இப்படிதான் போடணும். ஈரன்ஸாம் போட்டுருக்கான்னு பாக்குறேன், ஒரே நிமிஷம்ங்க. சூப்பர், நான் போடல, பெரிய வெள்ளை பேஜ் தான் இருக்கு. ஆனா அவன் போட்டிருக்க தப்பு, இந்த சைடு வராது டைரக்ஷன். இங்க இருந்து ஆரம்பிச்சு இப்படி போட்டிருக்கான். நமக்கு ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ்ல தான் இருக்கு, நெகட்டிவ் வேல்யூ கிடையாது. ஒரு நிமிஷம் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன், நான் புக்ல இருக்கும். மாஸ் ஸ்டாட்டிக் பேலன்சிங், இத்தனை பேலன்சிங் இருக்கு. 838. ஆஹா, அந்த பேலன்சிங் இல்ல போல இதுல. டேய், இவன் வரைஞ்சிருக்க தப்புடா ஃபோர்ஸ் பாலிகனு. ஓகே ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படிதான் வரும் டைரக்ஷன். அப்புறம் இங்க இருந்து M2ஓடது வரைவ, M2ஓடது வரைஞ்சதுக்கு அப்புறம் M3 அப்படிதான் வரையணும். அது வரையது ஓகேல? வரைஞ்சிருக்கீங்கல்ல? ஓகே. இது எதுக்கு நான் அதுக்கு ஆன்சர் இருக்கான்னு இப்ப என்ன இது இந்த மொத்தமா வந்து ஒரு நிமிஷம். இப்ப இந்த மொத்த டயக்ராம் ரைட் சைடுல வரும், அவ்வளவுதானே? இந்த பார் ரைட் சைடுல வரும், அவ்வளவு முன்னாடி மாறும். ஆமாண்டா. சரி ஓகேடா. மிரர் இமேஜ் மாதிரி வரும்னு நினைக்கிறேன். இல்ல மிரர் இமேஜ் வராதுன்னு நினைக்கிறேன். இது வந்து அப்படியே கீழே மட்டும் அப்படியே இருக்கும், மீதி ஃபுல்லா ரைட் ஷிஃப்ட் ஆயிரும். ஒரே ஒரு நிமிஷம்
மாறி ஏதாவது சம் போட்டுக்கலாம்னு ஒரு விஷயம் காட்டு. இது அடுத்த சம்மும் இதே மாதிரி சம் தான் நினைக்கிறேன். அடுத்த சம்ல பார்ப்போம். அதே கொஸ்டின் அதே மாதிரி சம்டா இது. ஃபர்ஸ்ட் MA வரைஞ்சிருக்கானா, BA CA அடுத்து MB CA DA. இது என்னடா டைரக்ஷன் ஒரு மாதிரி இருக்கு. 1 செகண்ட் 20.8. இங்க ஒரு தவறு நடந்து விட்டது. நான் அப்பயே நினைச்சேன், ஆனா வந்து இதான் கரெக்ட்னு நினைச்சிட்டேன். இப்போ இங்க வந்து இவன் வந்து M4 வரைஞ்சிட்டு MB வரைஞ்சிருக்கான்ல, அப்படி வரைய கூடாது. இப்போ நம்ம M3 வரைக்கும் வரைஞ்சிட்டோம். M3 வரைஞ்சிட்டோம். இதான் M3. இதான் M3. அது வரைஞ்சிட்டு நமக்கு அடுத்து என்ன இருக்கு இங்க டேப்லெட் காலம்ல MB தானே இருக்கு. ஆமா. ஆனா B வந்து நமக்கு தெரியாது. சோ அதை விட்டுட்டு கடைசியா என்ன இருக்கு? 4 இருக்கு. M4 இருக்கு. M4 வந்து எப்படி இங்க வந்தா ஜாயின் ஆகணும், இந்த பாயிண்ட்ல தான் ஜாயின் ஆகணும். ஓகே. இங்க வந்து இங்க தான் வரையணும் அந்த M4ஓட இத இப்படி வரைஞ்சு இதையும் தான் கனெக்ட் பண்ணணும். அதை கனெக்ட் பண்ணி தான் MB. இதுதான் MB ஓடது. அப்படிதான் கண்டுபிடிக்கணும். அதான் கரெக்டா? ஆமா. சரி சரி. M4 டைரக்ட் இருக்கும். புரியல. கேக்கலடா. M4 இருக்குல. M4 இல்ல இது M4 என்ன 0.17 தானே. அது லெஃப்ட் டயக்ராம் காட்டேன், கப்பல் டயக்ராம் காட்டேன். 0.17 இப்போ இங்க வரைஞ்சிருக்கான்ல, அது இங்க வரைய கூடாது. இங்க வரையணும். இங்க போடு. ஆரோ மார்க் எப்படி வரும்? ஆரோ மார்க் கீழ தான் வரும். கீழ எப்படி வரும்? ஏனா க்ளோஸ் ஆகணும்ன்றியா? ஆக்சுவலா அது வந்து அந்த கோவிந்தராஜ் தாய்லி சொன்னது. அப்பெல்லாம் ஆக்சுவலா பாலியன் க்ளோஸ் ஆகல எதுலயும் புக்ல பார்த்த வரைக்கும். அந்த அந்த அவன் சொன்ன அந்த மெத்தட்ல வந்து க்ளோஸ் ஆகுது. நம்ம டைரக்ஷன் பார்த்து போடுற மாதிரி தான் இருக்கும். ஒரு செகண்ட் இரு. அடுத்த சம்ல அது க்ளோஸ் ஆயிருக்கா? இந்த சம்ல பாரு. இது ஓஹோ. ஓகே, அப்ப அப்படிதான் வரும். நீ அப்படியே சும்மா பென்ல வரடா. அப்படியே லைன் போடு. இரு, நான் கோபி கால் பண்றேன்.